இந்தியாவில் கொரோனா பெருந்தொற்று உயிரிழப்புகளின் எண்ணிக்கை தொடர்பாக மத்திய பாஜக அரசை எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பெருந்தொற்று காரணமாக சுமார் 3,30,000 பேர் உயிரிழந்ததாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது. ஆனால் அண்மையில் வெளியான குடிமக்கள் இறப்பு பதிவு தரவுகளின்படி 2021ஆம் ஆண்டில் இந்தியாவில் எதிர்பார்க்கப்பட்டதை விட 20 லட்சம் பேர் கூடுதலாக உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் கொரோனா உயிரிழப்புகளின் உண்மையான எண்ணிக்கையை அரசு மறைத்திருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. மத்திய பாஜக அரசு இதை மறுத்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று உயிரிழப்புகளின் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கைக்கும் 2021ஆம் ஆண்டில் பதிவான கூடுதல் உயிரிழப்புகளின் எண்ணிக்கைக்கும் இடையே 6 மடங்கு வேறுபாடு இருப்பதை காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து பாஜக அரசு வருத்தம் தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது என்று கூறியுள்ள ரமேஷ், வரலாறு திருத்தி எழுதப்படும் போது இந்த சீரழிவு நிச்சயமாக பதிவு செய்யப்படும் என்று கூறியுள்ளார். கொரோனா பெருந்தொற்றுக்கு பின் இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் 1.6 ஆண்டுகள் குறைந்திருப்பதாக மக்கள் தொகை அறிவியலுக்கான சர்வதேச கல்வி நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. 2019ஆம் ஆண்டில் இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் 70.4 ஆண்டுகள். இது கொரோனா தொற்று பரவல் உச்சத்தில் இருந்த 2021ஆம் ஆண்டில் 68.8 ஆண்டுகளாக குறைந்திருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட 22 இந்திய மாநிலங்களில் குஜராத், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் கொரோனாவுக்கு பிந்தைய ஆயுட்காலம் 3 ஆண்டுகள் வரை குறைந்துள்ளது. ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் 68.9 ஆண்டுகளிலிருந்து 66.7 ஆண்டுகளாக குறைந்துள்ளது. பெண்களின் சராசரி ஆயுட்காலம் 72.1 ஆண்டுகளிலிருந்து 71.5 ஆண்டுகளாக குறைந்துள்ளது. ஆயுட்காலம் என்பது மனித வளர்ச்சி குறியீட்டின் முக்கிய கூறுகளில் ஒன்று. இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் குறைவதன் மூலம் மனித வளர்ச்சி குறியீட்டிலும் இந்தியா சரிவடையும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.